படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவர் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், உலகப்படியே அறிக்கை செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று திரு அவையானது பொது காலத்தின் 22வது ஞாயிறு பெருவிழாவை கொண்டாட பாசத்தோடு அழைக்கின்றது. நமது திருத்தல பேராலயத்திலே இன்று அன்னை மரியாள் மாசு மறுவற்ற அன்னை என்பதை நினைவு கூர்ந்து இன்றைய நாளிலே நான் ஜெபிக்கின்றோம். மேரி மதர் ஆஃப் இன்வயலட், மாசு மறுவற்ற அன்னை இறைமகன் இயேசு கிறிஸ்துவை மாசு மறுவற்றவராக இந்த உலகுக்கு வழங்கிய தாய், நாமும் மாசு மறுவற்றவராக வாழ்ந்திட வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றார். அன்னையினுடைய அன்புக்குரியவர்களாக நாம் வாழ்ந்திட இறைவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான பலியை நேரிய மனத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, பூமி மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். இவரில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள எங்களுக்கு அருளும் ஆசீரும் வழங்குவீராக. அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியவற்றை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலரை கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களை முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 15 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்
ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோ நெறியவற்றை செய்வர். உளமாறு உண்மை பேசுபவர், தம் நாவினாள் புறம் கூறா. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதிடுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதித்திடுவர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17, 18, 21, 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனி ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையா நம்மை இன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
லூக்காயில் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியா மாசு மறுவற்ற அன்னையாக இருக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து மாசு மறுவற்றவராக இருக்கிறார். அவரை பெற்றெடுத்த தாயும் மாசு மறுவற்றவராக இருக்கிறார். நாமும் மாசு மறுவற்றவராக வாழ வேண்டும் என்று அன்னை மரியா விரும்புகின்றார். காது கேட்காத ஒருவர் காது கேட்கும் இயந்திரம் விற்கின்ற ஒரு கடைக்கு செல்லுகிறார். அந்த கடையிலே இருக்கிற பணி செய்கின்ற பணியாளரை பார்த்து, இந்த காது கேட்கின்ற கருவியினுடைய விலை என்ன என்று கேட்கிறார். அந்த கடைக்காரர் சொல்லுகிறார், 500 ரூபாயிலிருந்து 50,000 வரை இருக்கிறது என்று சொல்லி, 500 ரூபாய் இருக்கிறதை காட்டுங்கள் என்று சொல்ல, அவர் எடுத்து அவருடைய காதில் வைத்து 2 வயர்களை அதோடு இணைத்து ஒரு பேட்டரி டப்பாவை பையிலை வைத்து, இது கேட்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது ஒன்றும் கேட்கவில்லை என்று சொன்ன பொழுது அந்த கடைக்காரர் சொல்லுகிறார், இது சரியா வேலை செய்யாது, நீங்க காது கேட்கிற கருவி அணிந்திருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் பார்ப்பார்கள், பார்த்தவுடன் சத்தமாக பேசுவார்கள், அப்பொழுது உங்களுக்கு கேட்கும் என்று சொல்லுகிறார். 50,000 ரூபாய் இருக்கிறதே, அதை காட்டுங்கள் என்ற பொழுது அது ஒரு பட்டன் அளவுதான் இருக்கும். உங்கள் காதுக்குள்ளேயே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம், வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் பேசுவது அத்தனையும் உங்களுக்கு கேட்கும் என்று சொல்லுகிறார். அவர் செல்வந்தராக இருப்பதால் அந்த 50,000
கருவியை வாங்கி கொள்ளுகிறார். ஒரு வாரத்திற்கு பிறகு வந்து நீங்க மறுபடியும் அதை டியூன் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் வருகிறார். ஒரு வாரத்திற்கு பிறகு வந்த பிறகு, என்ன உங்களுடைய உறவினர், நண்பர்கள், மகன், பிள்ளைகள் எல்லாரிடமும் சொன்னீர்களா? நான் காது கேட்கின்ற அந்த கருவி அணிந்திருக்கிறேன், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களா என்று கேட்ட பொழுது அந்த காது கேட்கின்ற கருவி அணிந்தவர் சொன்னார், நான் யாருகிட்டையுமே சொல்லலை, அந்த கருவி அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன், 5 முறை என்னுடைய சொத்துக்களுக்கான உயிலை மாற்றிவிட்டேன். ஏன்னா அவங்க என்னென்ன பேசினாங்கிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. எனக்கு காது கேட்கிற கருவி நான் பொருத்தி இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்னை பற்றி என்னையெல்லாம் பேசினார்களோ என்பதை நான் கேட்டு அந்த உயிலை மாற்றி சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டும் என்பதை நான் எழுதி வைத்தேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மாசு மறுவற்ற வாழ்வு என்பது இன்றைய காலங்களில் நாம் அதிகமாக ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் மாசுபட்டு இருக்கிறது, அதனால்தான் இயற்கையிலே இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இயற்கையும் மாசு மறுபற்றதாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய இதயமும் உள்ளமும் மாசு மறுபற்றதாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:19 சொல்லப்படுவது போல விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். மாசு மறுபற்ற செம்மறியானவர் நம்மை தன்னுடைய பாடுகளினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். 2 பேதுரு 3:16 சொல்லப்படுவது போல இவர் மாசு மறுவற்ற செம்மறி. அந்த செம்மறியினுடைய வாழ்வு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கொடையாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் கிடைத்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அருள் மிக பெற்றவரே என்று கபிரியேல் வானதூதர் அவரை வாழ்த்துகின்றார். ஆகவே மாசு மறுவற்றவராக அன்னை மரியாள் இருக்கிறார். கடவுள் அவருக்கு கொடுத்த 2 உன்னதமான கொடை அமல உற்பவமாக பிறந்தது. 2வது விண்ணேற்றம். இந்த 2 கொடைகளையும் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 கொடைகளுக்கும் ஊடே இருக்கிற அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது மாசு மறுவற்ற வாழ்க்கையாக இருந்தது. இந்த 2வது வாசகத்திலே நாம் கேட்டது போல தந்தையாம் கடவுள் மாசு மறுவற்றவராக இருப்பது போல நாமும் மாசு மறுவற்றவராக இருக்க சமய நெறி வழிமுறையை சொல்லுகிறார். அனாதைகள், கைம்பெண்கள் இவர்களுக்கு உதவி செய்வதும், உலகத்தார் முன்னிலையிலே கரைபடாமல் குறைக்கு ஆளாகாமல் வாழ்வதுமே வாழ்க்கையின் நெறிமுறை என்பதை சொல்லுகிறார். அன்னை மரியாள் இந்த அழைப்பு மொழி கேட்ட பொழுது இறைவனால் எல்லாம் கைகூடும் என்று தூரசு எலிசபெத்துக்கு உறவினரான அவருக்கு பேறு காலத்திலே இருக்கிறாள். இது 6வது மாதம் என்று சொன்ன உடனேயே தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு தாரை வார்த்து கொடுத்த அன்னை மரியாள் செய்த முதல் காரியம் என்ன? அங்கே சென்று பணிவிடை செய்தார். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 மாதம் அந்த எலிசபெத்தினுடைய வீட்டிலே இருந்து பணிபுரிந்தார் என்பதை பார்க்கிறோம். அவ்வாறு கானாவூர் திருமணத்திலே அங்கே தேவைப்படுகிற நிலையில் அன்னை மரியாள் குரல் கொடுத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற இயேசுவிடம் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். ஆகவே மாசு மறுவற்ற வாழ்வு என்பது தன்னிலையை மட்டுமல்ல, அது பிறரையும் சார்ந்திருக்க வேண்டும், மற்றவர்களையும் முழுமையான இறை நம்பிக்கையின் விடுதலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார். ஒரு வீட்டினுடைய காலிங் பெல் அடிக்கிறது. வேலைக்காரி வந்து என்ன என்று கேட்கிறார். டாக்டரை பார்க்கணும் அப்படி என்று வந்தவர் சொல்லுகிறார். அந்த வேலைக்காரி அம்மா வந்தவரிடம் கேட்கிறார், எந்த டாக்டரை பார்க்கணுங்க? அந்த வீட்டிலே 2 டாக்டர்கள் இருக்கிறார்கள். மனைவி மருத்துவராக இருக்கிறார், கணவன் ஒரு போதகராக இருக்கிறார். கணவன் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார், PhD வாங்கி இருக்கிறார். மனைவி MBBS பட்டம் பெற்றிருக்கிறார். ஆகவே அந்த பணியாள் அந்த வந்தவரிடம் கேட்கிறார், நீங்கள் எந்த டாக்டரை பார்க்க வேண்டும்? பணி செய்பவர்களையா போதிப்பவரையா என்று கேட்கிறாள். மாசு மறுவற்றவராக இருப்பது போதிப்பது மட்டுமல்ல, வாழ்வு என்பதையும்
இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்னை மரியாளின் வாழ்வின் வழியாக. ஆகவே நாமும் அன்னை மரியாளை போல இறை பிரசன்னத்திலே வாழ்ந்து இறை நம்பிக்கையிலே சிந்தித்து இறை ஆற்றலை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே போதிப்பவர்களாக மட்டுமல்ல, நாம் பணிவிடை செய்பவர்களாகவும் அன்னை மரியாளை போல நாம் வாழ்ந்திட வேண்டும். அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது, பயிற்சியாக இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது. மாசு மறுவற்றவராக அன்னை மரியாள் இருந்தது நம்மை விட தூரத்திலே சென்று ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றல்ல, மாறாக நம்மையும் மாசு மறுவற்றவர்களாக வாழ அழைக்கின்றார். இயேசுவோடு வாழ்ந்த பொழுது அன்னை மரியாள் காணாமல் போன இயேசுவை தேடி சென்று அழைத்து வந்த பொழுது இயேசு ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் உகந்தவராக அந்த நாசரேத்திலே வாழ்ந்தார் என்பதை நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே அன்னை மரியாளோடு நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது மாசு மறுவற்றவர்களாக நாம் வாழ வேண்டிய சூழ்நிலையை அன்னை மரியாள் நமக்கு பெற்றுத் தருகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இறைவனுடைய பிரசன்னம் நம்மை என்றும் வழி காட்டுகிறது, வாழ வைக்கிறது, இறை நம்பிக்கையை நமக்கு பெற்றுத் தருகிறது என்பதற்கு அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. இறை பிரசன்னம் என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் சூழ்நிலையில் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த கட்டளைப்படி வாழ்வது. இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் அன்று காணிக்கையாக குழந்தையை கொடுக்கப்பட்ட பொழுது சிமியோன் சொன்ன, அன்னா சொன்ன வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு படிப்பிக்கின்ற படிப்பினைகளை நாம் எண்ணி வாழ்கின்ற பொழுது மாசற்ற சூழலை அது நமக்கு உருவாக்குகிறது, நம்மை உன்னதர்களாக மாற்ற அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள். அன்னை மரியாள் மாசு மறுவற்ற தாயாக இருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மாசு மறுவற்றவராக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்புக்காக தேவையான வரங்களையும் வாழ்வையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு தர காத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலையில் இறைவனுடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் பணிபுரிகின்ற இடத்திலே, நம் பக்கத்திலே வாழ்கின்றவர் மத்தியிலே அந்த கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை காணக்கூடியவர்களாகவும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு எடுத்து இயம்பக்கூடியவர்களாகவும் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அன்னையினுடைய அன்பு மகனாக மகளாக வாழ்கின்ற அந்த பேற்றை பெற முடிகிறது என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆகவே அன்னையினுடைய ஆற்றல், அன்னையினுடைய வேண்டல் நமக்கு என்றும் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே அன்னையினுடைய அன்பை தேடி வந்திருக்கிற நாம், அன்னையிடமிருந்து பெற்ற அருள் கொடைகளுக்கும் வரங்களுக்கும் வாழ்வுக்கும் நன்றி செலுத்துகிற நாம், நமக்கு அன்னை மரியாள் மாசு மறுவற்ற அந்த இதயத்தை, அந்த இயல்பினை, வாழ்க்கையின் சூழ்நிலையை நமக்கு தந்திட வேண்டும் என்று நமக்காக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி வாழ்வையும் வரத்தையும் ஆற்றலையும் அனுபவங்களையும் நாம் பெறுகிற அந்த சூழலிலே இயேசு அனுபவத்தை பெற்று மாசு மறுவற்றவர்களாக வாழ்ந்திட வரம் கேட்போம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார்.
அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களை நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை விருப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உண்மையான மாசு மறுவற்ற கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் சுயநல மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஆளும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் நல்லாட்சி புரிந்திடவும், மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்கவும் நல்மனதை கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசு மறுவற்றதுமான சமய வாழ்வு வாழவும், உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்ளவும் வேண்டிய வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, அன்னையின் திருத்தலத்தை நோக்கி வந்துள்ள அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் துன்ப துயரங்கள் இன்பமாக மாறவும், தோல்விகள் வெற்றியாக மாறவும், இவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேறவும், மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் இல்லம் சென்றிடவும், இவர்களின் பயணம் பாதுகாப்பானதாய் அமைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்களையும், யார் யார் எங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்களையும், யார் யார் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளை, நாங்கள் உம் திருமண் கொண்டு வந்துள்ள விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாற்றுக்களையும் உடைய திருமுன் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக மாற்றி வரம் தருகின்ற நல்வாழ்வாக மாற்றித்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்வு எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. கூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில். எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையமே. கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில்.
சகோதரிகள், என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாளமான முறையில் நிகழும் இத்திருப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் மது பரிவிலக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு இறைவனை தந்தையே என்று பாசத்தோடு நம்பிக்கையோடு அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நிபந்தனையற்ற முறையில் நம்மை அன்பு செய்கின்றவர், பராமரிக்கின்றவர், பாதுகாக்கின்றவர். இவரது அன்பிற்கு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அருள் சகோதரிகள் திவ்ய நற்கருணை வழங்க முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request our sisters to come forward to distribute the Holy Communion. உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தயவாய் வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பில் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உம்மை காணவும் அவர்களுக்காக பணிபுரியவும் எங்களை தூண்டி எழுப்ப செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலும் இருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வில் மகிழ்ச்சியுடன் அடைய இறைவன் அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கி இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவனாய் சூரியனைப் போல் ஒளி உள்ளவனாய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரைய அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை உமக்கு தந்தருள்வாராக என்றும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும்
நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.